பார்க்க போறோம் அப்படின்னா சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னால என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் அவர் ஒரு சாதி தலைவர் அல்ல, அவர் ஒரு சரித்திர தலைவர் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். டாக்டர் அம்பேத்கரோட இயற்பெயர் பீம்ராவ், அவரோட தந்தையின் பெயர் ராம்ஜி. இவங்க எங்க வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா மராட்டியத்தின் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள தபோலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இவங்க வசிச்சுட்டு வந்தாங்க. அந்த கிராமத்துல சாதி கொடுமையின் காரணமாக ராம்ஜியின் குடும்பத்தினால அதிக காலம் அங்க வசிக்க முடியவில்லை. இதன் காரணமாகவே பம்பாய்க்கு இடம் பெயர்ந்துட்டாங்க. பம்பாய் சென்ற பிறகு பீம்ராவை அவரோட தந்தை ராம்ஜி பள்ளியில் சேர்க்கிறாரு. பீம் பள்ளிக்கு செல்லும் பொழுது எப்படி செல்வார் அப்படின்னா கையோடு சாக்கு துணி ஒன்றை எடுத்துட்டு போவார். சாக்கு துணி எதற்காக? அந்த சாக்கு துணி அப்படின்னா அந்த சாக்கு துணியின் மேல் தான் அவர் அமர வேண்டும். வேறு எங்கேனும் அமர்ந்து அந்த இடத்தை உயர்ஜாதி மாணவர்கள் தொட்டால் அந்த இடம் தீட்டாகிவிடும் என்பதற்காக அவர் சாக்கு துணி எடுத்துட்டு போவார். அந்த சாக்கு துணியில் உட்கார்ந்த பிறகு பள்ளி முடிந்தவுடன் வீட்டிற்கு செல்லும் பொழுதும் அந்த சாக்கு துணியை எடுத்துட்டே போயிடணும். இதே போல பள்ளியில் இருக்கும் பொழுது தண்ணீர் அருந்த வேண்டும் என்று நினைத்தார் கூட மற்ற மாணவர்களைப் போல தண்ணீர் அருந்த முடியாது. ஒரு உயர்ஜாதி பணியாளர் ஊற்றும் தண்ணீரை தரையில் சிந்தாமல் குடிக்க வேண்டும். அப்படி கீழே ஒருவேளை அந்த தரையில் அந்த தண்ணீர் பட்டால் கூட அந்த இடத்தை சுத்தம் செய்து விட வேண்டும். இதே போல மராட்டியத்தில் சாதி அமைப்பு அவ்வளவு கடுமையாக பின்பற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து மராட்டியத்தின் பூனே நகர வீதியில தீண்டப்படாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் நடந்து போகும் பொழுது அவர்களோட காலடி பாதம் பட்டுட்டா அந்த இடம் தீட்டாகிவிடும் அப்படின்னு கருதி இடுப்புல விளக்கமாற கட்டி அந்த இடத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு இதற்கான ஏற்பாடுகளும் கூட அப்பொழுது நடைபெற்றது என்று கூறலாம். இந்த மாதிரி பள்ளி பருவத்திலேயே இந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்த பீம் இதற்கு எல்லாம் காரணம் நான் பிறந்த சாதிதான் அப்படின்னு அவர் அந்த பள்ளி பருவத்திலே உணர்ந்தாரு. பீம் என்ற பெயரோட அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு பெயர் எப்படி இணைந்தது அப்படின்னா பீமுக்கு ஆசிரியராக இருந்தவர் அம்பேத்கர். அந்த ஆசிரியர் பெயர் தான் பீம் அம்பேத்கரா இணைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பினரும், பீமோட சொந்த கிராமத்துல அம்பேத்கர் அப்படிங்கிற ஒருவரோட பெயர் தான் பீமராவ் அம்பேத்கர் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு மற்றொரு தரப்பினரும் கூறுறாங்க. அதே போல பீம் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அவர் தேர்ச்சி அடைந்த பிறகு அந்த தீண்டப்படாத மக்களிடையே ஒரு சாதனையை கொண்டாட்டமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் தீண்டப்படாதவர்கள் படிக்கவே அனுமதிக்கப்படாத சூழலில் அம்பேத்கரோட தேர்ச்சி ஒரு சாதனையாக கருதப்பட்டது. அப்போ இதைத் தொடர்ந்து குழந்தை திருமணம் இயல்பாக இருந்த அந்த காலகட்டத்தில் பீம் தனது 17 வயதிலே திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்தது அவருக்கு. அவரோட மனைவியின் பெயர் ராமாபாய். இதைத் தொடர்ந்து திருமணம் முடிந்த பிறகும் அம்பேத்கர் தான் கல்வி கற்க வேண்டும் என்பதில் உறுதியா இருந்தாரு. பரோடா மன்னர் சாயாஜிராய் அவருடன் உதவியோடு பம்பாயில் கல்லூரி படிப்பை பீம் துவங்கினார். அங்கும் சாதி கொடுமை அவரை விடவில்லை. கல்லூரி உணவகத்தில் அந்த இடத்தில் அவருக்கு தேநீர் மறுக்கப்பட்டது. இதையெல்லாம் புறக்கணிப்பின் வலியையும் அம்பேத்கருக்கு வலிமையாக அவரோட மனதில் பதிந்தது. அவர் வலிமையாளராக மாற்றிக்கொண்டிருப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணம் என்றே கூறலாம். பம்பாயில் அவர் BA படிப்பை முடித்து பிறகு இராணுவத்தில் லெப்டினன்ட் வேலையில் சேர்ந்தார். வேலையில் சேர்ந்த பிறகும் வெளிநாடு படிக்க அவர் விரும்பினார். மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்வதற்கு அவர்கிட்ட போதிய பணம் வசதி அப்பொழுது இல்லை. இதனால வெளிநாடு படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு பரோடா மன்னர் நிதி உதவி அளிப்பதாக ஒரு தகவல் வெளியிட்டார். பரோடா மன்னர் அவையிலிருந்து வெளியிட்டாங்க. இந்த தகவலை அறிந்த அம்பேத்கர் அவரை சந்தித்து நிதி உதவி கோரி விண்ணப்பம் ஒன்று அளித்தார். அந்த விண்ணப்பத்தை அளித்த பிறகு அப்பொழுது அம்பேத்கருக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. நிபந்தனையா? என்ன நிபந்தனை அப்படின்னா படிப்பை நீ முடித்ததும் பரோடா சமஸ்தானத்திற்காக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை. இதை ஏற்ற அம்பேத்கர் 1913 ஜூலை 4ஆம் தேதி அன்று பரோடா அரசின் கல்வித்துறை அமைச்சருடன் அதற்கான ஒப்பந்தத்தில் அம்பேத்கர் கையெழுத்திட்ட பிறகு மேல் படிப்பிற்காக கல்விக்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் சென்று சேர்ந்தார். அங்கு சென்ற பிறகு சாதியின் முறையிலான புறக்கணிப்புகளையும் ஒடுக்குமுறைகளுமே பார்த்த அம்பேத்கருக்கு அமெரிக்கா புதிய பூமியாக தோன்றியது என்றே கூறலாம். இருந்த போதும் இந்தியாவில் அவர் சந்தித்த சாதி கொடுமை அவர் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது என்றே கூறலாம். இந்தியாவில் சாதி அமைப்பின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்து ஒரு ஆராய்ச்சி ஒன்றை அம்பேத்கர் தொடங்கினார். அதைத் தொடர்ந்து பிராதன இந்தியாவின் வர்த்தகம் என்ற தலைப்பில் மேற்கொண்ட ஆராய்ச்சிக்காக அம்பேத்கருக்கு 1915ஆம் ஆண்டு MA பட்டம் வழங்கப்பட்டது. இந்த பிராதன இந்தியாவின் வர்த்தகம் என்ற தலைப்பில் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் கிழக்கிந்திய வர்த்தகம் குறித்தும் அதில் ஆராய்ச்சி செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பேத்கர் அமெரிக்காவில் கல்வி கற்ற போதிலும்
இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி லாலா லஜபதி ராயிடம் கேட்டறிந்து கொண்டே தான் இருந்தார் அப்படின்னு கூறலாம். இதன் பிறகு அம்பேத்கருக்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு லாலா லஜபதி ராய் அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பை அமெரிக்காவில் இருந்த அம்பேத்கர் புறக்கணிச்சிட்டாரு. அமெரிக்காவில் அவர் அவரோட படிப்பு முடிந்த பிறகு அவர் லண்டன் சென்று படிக்க விரும்பினார். அதே போல 1916 ஜூனில் லண்டன் சென்று சேர்ந்தார். அங்கு சென்ற பிறகு அங்கு சட்ட கல்லூரி மற்றும் பொருளாதார படிப்புல சேர்ந்தாரு அம்பேத்கர். சேர்ந்த பிறகு பரோடா சமஸ்தானத்திலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. என்ன கடிதம்? அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தது அப்படின்னா, கல்வி உதவித்தொகைக்கான காலம் முடிந்து விட்டதாகவும் உடனடியாக இந்தியா திரும்பி பணியில் சேருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. உடனடியாக நாடு திரும்பிய அம்பேத்கர் பரோடாவில் பணியில் சேர்ந்தார். பணியில் சேர்ந்த போது அவருக்கு என்ன பணி அங்கே வழங்கப்பட்டது அப்படின்னா, இராணுவ செயலர் பதவி அளிக்கப்பட்டது. அந்த பதவி அளிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு பொது உணர்வு, பொது சமத்துவமான ஒரு மரியாதை அவருக்கு அளிக்கப்படவில்லை. அந்த இடத்துல தங்குவதற்கு இடமில்லாமல் அங்கும் சாதி கொடுமையால் அவர் அவதிப்பட்டார் என்றே கூறலாம். இதனால் அவரோட தன் பணியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த அவையை விட்டே வெளியேறிவிட்டார் டாக்டர் அம்பேத்கர். வெளியேறிய பிறகு பம்பாயில் சைதன்ஹாம் கல்லூரியில் பொறியியல் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். அங்கு பணியில் சேர்ந்த பொழுது பணத்தை சேமித்துட்டு பாதியில் விட்ட வெளிநாட்டு படிப்பை தொடர வேண்டும் அப்படின்னு அவரோட ஆள் மனசுல அந்த கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு சைடு இருந்தது. அதே போல பணியில் சேர்ந்த பிறகு மாணவர்களுக்கு கல்வி கற்கும் பொழுது அங்க கல்வி கற்றுட்டு இருந்த உயர்ஜாதி வகுப்பின மாணவர்கள் என்ன கருதினாங்க அப்படின்னா, ஒரு தீண்டப்படாத சமூகத்தை சேர்ந்தவர் தனக்கு பேராசிரியா இருப்பதா அப்படின்னு மாணவர்கள் விரும்பி அவரோட வகுப்பை புறக்கணித்தார் அப்படின்னே கூறலாம். இதன் பிறகும் அப்பொழுதும் அம்பேத்கர் அவரோட பேராசிரியர் பணியை தொடர்ந்து அவரோட மொழி நடையிலும் சரி, அவர் கல்வி கற்றுக் கொடுப்பது விதத்திலும் சரி மாணவர்களை கவர்ந்துட்டார் வெகு விரைவில் அப்படின்னு கூறலாம். மாணவர்கள் அவரோட பள்ளி அவரோட வகுப்பு நடக்குது அப்படின்னால அந்த வகுப்புல நிறைய பேர் வந்துருவாங்க அவரோட கல்வி அவரிடம் கற்பதற்காக அப்படின்னே கூறலாம். மாணவர்கள் கல்வி கற்க, உயர்ஜாதி மாணவர்கள் தீண்டப்படாத ஒரு பேராசிரியர் எனக்கு கல்வி கற்பதா அப்படிங்கிற ஒரு மனநிலையே மாற்றி மாணவர்களுக்கு கல்வி கற்று கொடுத்த போதிலும் அங்கு சக பணியாளர்கள், பேராசிரியர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், ஒரு தீண்டப்படாத சமூகத்தை சேர்ந்த பேராசிரியர் தன்னுடன் சேர்ந்து சரிசமமாக உணவு அருந்துவதா, தன்னுடன் சேர்ந்து சமமாக அமர்வதா அப்படின்னு கருதி அவங்க அவரை எதிர்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதையெல்லாம் தாங்க முடியாமல் தனது பேராசிரியர் பதவியும் விட்டுவிட்டார் அப்படின்னே சொல்லலாம் டாக்டர் அம்பேத்கர். தான் கற்ற கல்வி தன் மீதான அடக்குமுறையை எல்லளவும் அசைக்கவில்லை அப்படின்னு கருதி அந்த பேராசிரியர் பணியும் விட்டுட்டாரு டாக்டர் அம்பேத்கர். தீண்டாமைக்கு எதிராக போராடும் மனநிலைக்கே வந்துட்டாங்க டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னே கூறலாம். இதைத் தொடர்ந்து 1918 வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது, தொகுதி பிரிப்பது, இந்தியாவில் அரசியலமைப்பு குறித்து பேசுவது போன்ற சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு கருத்தை கேட்க கமிட்டி உருவாக்குவது, இந்த மாதிரியான ஒரு கமிட்டியில 1918 இவர் கலந்து கொண்டாரு. இதைத் தொடர்ந்து 1920 ஒரு பத்திரிகை ஒன்றை தொடங்கினார். எப்போ அப்படின்னா 1920 ஜனவரி 31 அன்று மூக் நாயக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்கினார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊமைகளின் தலைவன் என்பதுதான் இதோட அர்த்தம். இதோட நோக்கம், இந்த பத்திரிகையின் நோக்கம் எதனால இவர் தொடங்கினார் அப்படின்னா, தீண்டப்படாதவர்களோட தடைகளை உடைப்பதற்காகவும் அவர்கள் படும் கொடுமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவே தொடங்கப்பட்டதே இந்த மூக் நாயக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அப்படின்னே கூறலாம். 1920 டாக்டர் அம்பேத்கரால் தொடங்கப்பட்டது. இதன் பிறகு இவர் இவ்வளவு விஷயங்களை பண்ணனாலும் தான் படிக்கணும், தான் மேல் படிப்பு படிக்கணும், தான் பாதியில் விட்டதை படிக்கணும் அப்படிங்கிறதுல மன உறுதியா இருந்தாரு. இதைத் தொடர்ந்து 1920 லண்டன் சென்றார் டாக்டர் அம்பேத்கர். அங்கு சென்ற பிறகு சட்ட கல்வியையும் பொருளாதார படிப்பையும் மீண்டும் தொடர்ந்தார் அப்படின்னு கூறலாம். தொடர்ந்த பிறகு பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்களுக்கிடையே நிதிய பங்கிடுதல் என்ற தலைப்பில் அம்பேத்கர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரைக்காக அவருக்கு 1920 ஜூனில் MS பட்டம் வழங்கப்பட்டது. 1920 ஜூன்ல MS பட்டம் டாக்டர் அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரூபாயின் சிக்கல், தோற்றமும் தீர்வும் என்ற தலைப்பில் அம்பேத்கர் செய்த ஆராய்ச்சிக்காக 1923 பொருளாதாரத்தில் முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார் டாக்டர் அம்பேத்கர். இது பின்னிட்டு 1923 இந்தியா திரும்பினார்
டாக்டர் அம்பேத்கர். திரும்பிய பிறகு பம்பாயில் தனது வழக்கறிஞர் தொழிலை தொடங்கினார். அங்கு தொழிலை தொடங்கிய போதும் தனது சாதி கொடுமை அவரை விடவில்லை, துரத்தி கொண்டேதான் இருந்தது. சாதி சிக்கல் தொடர்ந்துட்டே தான் இருந்தது. இதன் பின்னிட்டு 1924 பக்ஷிகர்த் ஹிட்டாஹர்னி அப்படிங்கிற ஒரு பக்ஷிகத் ஹிட்டாஹர்னி சபா அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த இயக்கத்தோட நோக்கம் என்னன்னா, தீண்டப்படாதோரின் கல்விக்காகவும் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்போட நிர்வாக தலைவராக யார் பொறுப்பேற்றாரு அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் தான் பொறுப்பேற்றாரு. இதைத் தொடர்ந்து பிறகு 1927 தீண்டப்படாதவர்கள் ஒரு ஊர்ல ஒரு பொது கிணறோ ஒரு குளங்களோ இருக்கு. அதுல அந்த குளத்துல நீர் எடுப்பதற்காக அவங்க அனுமதிக்கப்படவில்லை. தீண்டப்படாதவர்கள் அந்த குளங்களை நீர் எடுத்தா அது தீட்டாகிடும் அப்படின்னு கருதுனாங்க. இதை கருதி அவர்கள் நீர் எடுக்க கூட தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு முன்னிட்டு 1923 பம்பாய் சட்டமன்றத்துல பொது குளங்களில் நீர் எடுக்கலாம், தீண்டப்படாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அதை யாரும் நடைமுறையில் பின்பற்றவில்லை அப்படின்னே கூறலாம். இதன் காரணமாகவே 19/3/1927 மற்றும் 20/3/1927 அன்று மகத் நகர்ல மாநாடு ஒன்று நடைபெற்றது. இதுக்கு யாரு தலைமை தாங்கினாங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் தான் தலைமை தாங்கினாங்க. இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, தண்ணீர் எடுக்க அனுமதிக்குமாறு போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு டாக்டர் அம்பேத்கர். கையில் எடுத்த பிறகு அந்த மாநாடு அம்பேத்கர் நிகழ்த்திய உரையும் நிறைவேற்றிய தீர்மானங்களும் வரலாற்றிலேயே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றளவும் கருதப்பட்டு வருகிறது. இந்த மாநாடு எப்போ நடந்ததுன்னா 19/3/1927 மற்றும் 20/3/1927 பின்னிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் சர் ஜான் சைமன் தலைமையிலான குழு இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. இந்த குழு அனுப்பப்பட்ட பிறகு இந்த குழுவை காந்தி எதிர்த்தாரு. எந்த விதத்துல தன்னோட எதிர்ப்பை தெரிவித்தார் அப்படின்னா, அந்த குழு செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டுமாறு காந்தி எதிர்த்தாரு. ஆனால் அம்பேத்கர் இந்த குழுவை வரவேற்றார். இந்த சர் ஜான் சைமன் குழுவை வரவேற்றார் அப்படின்னே கூறலாம். வரவேற்ற பிறகு அந்த குழுவிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, தீண்டப்படாத மக்களுக்காக கல்வியில முக்கியத்துவம் அளிக்குமாறு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. இதை தொடர்ந்தும் லண்டனில் முதல் வட்ட மேஜை மாநாடு ஒன்று நடைபெற்றது. இந்த மாநாட்டின் போது ஒத்துழையாமை இயக்கம் காரணமாக காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அம்பேத்கர் கலந்து கொண்டார். கலந்து கொண்ட பிறகு அந்த காங்கிரஸ் அம்பேத்கர் கலந்து கொண்டதனால என்ன கூறினது அப்படின்னா, காங்கிரஸ் கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. தன்னுடைய எதிர்ப்பை எந்த விதத்துல தெரிவித்தது, எந்த மாதிரியாக தெரிவித்தது அப்படின்னா, தீண்டப்படாதவர்கள் இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்றும் அவர்களுக்கான பிரதிநிதியாக அம்பேத்கரை அழைத்திருப்பது இந்துக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியாக கருதப்படுகிறோம் அப்படின்னு விமர்சித்தாங்க காங்கிரஸ் அப்படின்னே கூறலாம். இதை தொடர்ந்தும் முதல் வட்ட மேஜை மாநாட்டில் 17/11/1930 மற்றும் 21/11/1930 இந்த முதல் வட்ட மேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட அம்பேத்கர் என்ன அவரோட கோரிக்கையை முன்வைக்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் வசிக்கும் ஏனைய எல்லா ஜாதிகளுக்கும் கிடைக்கும் உரிமைகளும் தீண்டப்படாத மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். அதே போல தீண்டப்படாத மக்களுக்காக தனி வாக்காளர் தொகுதியும் வழங்க வேண்டும் அப்படின்னு அவரோட கோரிக்கையை முன்வைக்கிறாரு முதல் வட்ட மேஜை மாநாடுல. பிறகு இரண்டாம் வட்ட மேஜை மாநாட்டில் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இதே கோரிக்கை தான். இந்த இரண்டாம் வட்ட மேஜை மாநாட்டில் காந்தியும் கலந்து கொள்றாங்க, அம்பேத்கரும் கலந்து கொள்றாங்க. அம்பேத்கர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, தீண்டப்படாதவர்களுக்காக தனி வாக்காளர் தொகுதி வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை முன்வைக்கிறாரு. இறுதியில இதுக்கு யார் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, அன்றைய பிரிட்டன் பிரதமராக இருந்த ராம்சே மெக் டொனால்டு அப்படிங்கிற இறுதியில் ஒரு முடிவு சொல்றாரு. என்ன அப்படின்னா, தீண்டப்படாத மக்களுக்காக தனி வாக்காளர் தொகுதி பட்டியல் வழங்கப்பட வேண்டும், வழங்குறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை, அம்பேத்கர் வச்ச கோரிக்கையை இவர் முடிவு சொல்லிட்டாரு, நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதை காந்தி தன்னுடைய மரணத்திற்கே ஒப்பான இது ஒரு முடிவாகும் அப்படின்னு கருதினாரு. இந்த முடிவையே கைவிடுமாறு நான் கைவிடலை அப்படின்னா சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு காந்தி கூறினாரு. பிறகு 1932 செப்டம்பர் 24 அன்று பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன அம்பேத்கர் கையெழுத்திட்டார் அப்படின்னா, தீண்டப்படாதவர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்படின்னு உறுதியளிக்கப்பட்டது. அதே சமயத்தில்
தீண்டப்படாதவர்களுக்கென தனி வாக்காளர் பட்டியல் கொடுப்பது ரத்து செய்யப்பட்டது அப்படின்னே கூறலாம். இந்த தீர்மானத்தில் நீக்கப்பட்டு விட்டது. இதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காந்தி செய்த துரோகம் அப்படின்னு பூனா ஒப்பந்தத்தை விமர்சிப்பவர்கள் இப்பவும் உண்டு. அதே போல இந்தியாவில் சுதந்திரம் உறுதியான பிறகு, இந்தியாவில் சுதந்திரம் உறுதியான பிறகு அம்பேத்கர் இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார். அம்பேத்கர் இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார் சுதந்திர இந்தியாவோட. அதே நிலையில் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராகவும் இருந்தார் அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டத்தோட வரைவு குழு தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் தான் இன்றளவும் சொல்லப்படுகிறார். அதே சமயத்தில் 1948ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சபையை அறிமுகப்படுத்துகிறார். அரசியலமைப்பு சபையில அரசியலமைப்பு சட்டத்தை குறித்து அறிமுகப்படுத்துகிறார் டாக்டர் அம்பேத்கர். பின்னிட்டு 1949 நவம்பர் 26ஆம் தேதியன்று அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பின்னிட்டு 1950இல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து அரசியல் நிர்ணய சபையாக அப்பொழுது இருந்த அரசியல் நிர்ணய சபையோட தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கரை வெகுவாக பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரோட அரசியலமைப்பு குழு வரைவு குழு பற்றி. இதைத் தொடர்ந்து 27/9/1951ஆம் ஆண்டு சட்ட அமைச்சர் பதவியை டாக்டர் அம்பேத்கர் ராஜினாமா செய்த நாள் அப்படின்னு கூறலாம். பின்னிட்டு 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி தனது இயற்கை எய்தினார், மரணமடைந்தார் டாக்டர் அம்பேத்கர் என்பவர். மண்ணுலகை விட்டு விண்ணுலகை அடைந்த நாள் 1956 டிசம்பர் 6ஆம் தேதி. டாக்டர் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்தோம்.